ஹீரோயின்களோட ஸ்டெரியோ டைப்ஸை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சும்மா உடைச்சி எறிஞ்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அவள் ஒரு தொடர்கதை. டைரக்டர் பாலச்சந்தர் இயக்கத்துல சுஜாதா, கவிதா அப்படின்ற கேரக்டர்ல வாழ்ந்த படம் தான் அவள் ஒரு தொடர்கதை. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க நடிக்கல, உண்மையாவே வாழ்ந்திருப்பாங்க. பொறுப்பில்லாத ஆண்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு பொண்ணு பொறுப்பை எடுத்து அந்த குடும்பத்தை நடத்தினா என்ன மாதிரி போகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு உமன் சப்ஜெக்டாவே இருந்தாலும் இந்த படத்தை பார்த்த எல்லாருமே கண் கலங்கிருவீங்க. தன்னைத்தானே முதன்மைப்படுத்துற மாதிரி இந்த கவிதா கேரக்டர் காட்டிக்கிட்டாலுமே தன்னோட குடும்பத்துக்காக ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பாடுபடுறா அப்படின்றத அவ்வளவு தெள்ள தெளிவா காமிச்சிருப்பாங்க. டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியோட பாருங்க. லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கல்கி. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது லேட் 90sல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பாலச்சந்தர் இயக்கத்துல 1996ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாகிருக்கு. இந்த படம் வந்து அத்தனை பெண் கேரக்டர்களையும் சும்மா கொண்டாடப்பட வேண்டிய படம் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் நடிகை ஸ்ருதி கல்கி அப்படின்ற கேரக்டரை எடுத்து நடிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு எப்படி தைரியமா எப்படி சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றத அந்த டைம்லயே அவ்வளவு தெள்ள தெளிவா காமிச்சிருப்பாரு டைரக்டர். இப்ப இருக்கிற பெண்கள்லாம் உமன் ஃப்ரீடம் பத்தி பேசுறாங்க. ஆனா அப்பவே ஒரு ஹீரோயின் சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாங்க. இந்த படத்துல பிரகாஷ்ராஜ விழிபிதுங்கி ஓட வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்துலயும் அவ்வளவு கம்பீரமா நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ருதி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரங்கேற்றம். அரங்கேற்றம் மாதிரி ஒரு படத்தை எடுக்க இனி தமிழ் சினிமாவில் எந்த ஒரு டைரக்டருக்கும் தைரியமே கிடையாது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். 70s காலகட்டத்திலேயே இப்படி ஒரு கதையை எடுத்ததுக்கு உண்மையாவே மிகப்பெரிய தைரியம் வேணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக தவறான தொழிலில் ஈடுபடுற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா கண்கலங்கி போயிருவேங்க. அதுலயும் ஹீரோயின் பிரமிளா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் சவால் விடுற அளவுக்கு அன்னைக்கே அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பல கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய முன்னணி நடிகைகள் யாரா வேணாலும் இருக்கலாம். நயன்தாரா, சமந்தா, த்ரிஷா, சாய் பல்லவி, யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. எந்த ஒரு ஹீரோயினாலையும் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து நடிக்கவே முடியாது. ஆனா 70s காலகட்டத்திலேயே நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு தரமான படம் வெளியாகி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனதில் உறுதி வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த எல்லாருக்குமே இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படத்துல நடிகை சுகாசினி நடிச்ச நந்தினி கதாபாத்திரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களோட பிரதிபலிப்பா நம்மளால பார்க்க முடியும். வேலை இல்லாத அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க 7 பேரு, முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவதா ஒரு பையனை லவ் பண்ணா அதுவுமே தோல்வி, கடைசியில எடுக்கக்கூடிய உறுப்பு தானம் அப்படின்னு இந்த படம் முழுக்க ஒவ்வொரு அடியா ஹீரோயின் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ தைரியத்தோட மறு சின்னமா நந்தினி கேரக்டரை அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சுகாசினி. புது படங்கள்லாம் பார்த்து போர் அடிச்சிருச்சு, பழைய படங்களை தேடி போய் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மனதில் உறுதி வேண்டும் படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பத்ரகாளி. பத்ரகாளி படத்துல காயத்ரி கேரக்டரை ஏற்று நடிச்ச ராணி சந்திரா நடிகைய உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படக்கூடிய கேரக்டர் தான் இவங்க. ஒரு அதீத பயத்தால இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தினால ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி தன்னோட வாழ்க்கையில இருந்த எல்லாத்தையுமே இவங்க இழந்துருவாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவனை நேர்ல பார்த்ததோ அவ எப்படி பத்திரகாளியா மாறுறா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகளிர் மட்டும். மகளிர் மட்டும் படத்துல வரக்கூடிய ரேவதி, ரோகிணி, ஊர்வசி, இந்த 3 கேரக்டர்களுமே அவ்வளவு தத்ரூபமா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. எல்லா தரப்பு நேயர்களாலையும் அவ்வளவு ரசிக்கப்பட்ட படம்னு இதை சொல்லலாம். ரோகிணி மற்றும் ஊர்வசி தங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுல ஏற்படக்கூடிய சில விஷயங்களுக்கு ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. அவங்களோட பயத்தை போக்கி ஒரு தைரியமான பெண்களா மாத்துறதுல ரேவதியோட பங்கு அதிகமா இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே மகளிர் தினம் வந்துட்டா போதும் ஏதாவது ஒரு சேனல்ல இந்த படத்தை கண்டிப்பா போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.